18 வருஷம் கழிச்சு கடைசி ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த வருஷம் சொல்லிக்கலாம் ஈசாலா கப்பு நம்பு அப்படின்ட்டு. விராட் கோலி கண்ணு கலங்கும் போது நமக்குமே வந்து என்னதான் எந்த டீம் காணாதான் நமக்குமே ரைட்டா கண்ணு கலங்கி தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ் என்ன, நமக்கு சிஎஸ்கே ஃபேன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் வந்து நியூட்ரலா கொஞ்சம் வீடியோல பேசலான் இருக்கேன். கேம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 190ன்றது பார் ஸ்கோர் தான் நினைச்சேன் நான். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் பஞ்சாப் சேஸ் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார் ஸ்கோர் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ரிட்டர்ன் அப்படின்வாங்க, எனக்கு என்னவோ இந்த வருஷம் வந்து இட் ஹேஸ் பீன் ரிட்டர்ன் ஃபார் ஆர்சிபி டு வின் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நத்திங் பால், ஒரு நத்திங் பாலுக்கு எப்படி அந்த ஃபைனல்ஸ்ல ஒரு அப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி 2023 ஃபைனல்ஸ் பார்த்தப்போ ரிப்பீட் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ் என்ன, இது வந்து ரிட்டர்ன் ஃபார் விராட் கோலியா? ஹேமந்த் ப்ரோ சிஎஸ்கே ஃபேன் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் நம்ம பங்காளி போவோம். 18வது வருஷம் அப்படின்னு இந்த ஐபிஎல் தொடங்கின உடனே இது வந்து இந்த கோலி இந்த கப்பு வந்து ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு எழுதப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா டீம் செலக்ஷன். அவங்க வந்து ஆப்ஷன்ல எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ டீம்ல அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணாங்க. ஸோ அங்கேயே அவங்களோட விக்டரி வந்து எழுதப்பட்டது. ஸோ பேப்பராகவும் சரி டீம் ஸ்ட்ராங்கா இருந்தது. பேப்பரா இருந்த பிளேயர்ஸ் வந்து கிரவுண்ட்லயும் அவங்க வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தர் அவங்களுக்கான ரோலை தெரிஞ்சு பெர்ஃபெக்டா ஆடினதுனாலதான் இந்த கப் வந்து ஆர்சிபி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரோல் என்னென்னு தெரியாம தான் ஆர்சிபில இருந்தாங்க முன்னாடி. பட் இந்த வாட்டி எல்லாருக்கும் என்னென்ன ரோல் அப்படின்னு அதை தெரிஞ்சு பெர்ஃபெக்டா ஆடுறதுனாலதான் ஈசாலா கப் நம்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதேன் நான் வந்து இங்க பெங்களூர்ல இருக்கேன், சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, எம்ஐ ஃபேன் கிட்ட வருவோம். ப்ரோ நீங்க தான் வந்து ரிவெஞ்சுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, பட் அந்த மேட்ச் திருப்பி கிடைக்கவே இல்லை. நம்ம எம்ஐ பத்தி தனியா பேசுவோம், பட் ஆர்சிபி ஜெயிச்சதுல உங்களோட எமோஷன்ஸ் இல்லை? வெல் ஓகேடா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் லாங் இயர்ஸ், 18 லாங் இயர்ஸ் அவங்க விராட் கோலி அவங்களோட ஃப்ரம் யங்ஸ்டர்ல இருந்து ஒரு சின்ன லேப்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மெச்சூர் கிரிக்கெட்டர் வரைக்கும் ஒரு 18 இயர்ஸ் ஆஃப் டிராவல் இந்த பிரான்ச்சைஸுக்கு கொடுத்துருக்காரு. பிளஸ் அவர் 12,000 ரன்ல இருந்து ஒரு 9,000 ரன் இந்த பிரான்ச்சைஸ் கொடுத்து ரொம்ப லைக் அவரே ஒரு இன்டர்வியூ சொல்லிருக்காரு, நான் வந்து என்னோட ஃபுல் ஒரு 18 வருஷம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு இதுக்கு இதை விட வந்து எனக்கு எனக்கு அங்க வந்து அழகுதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பரவாயில்ல, அஸ் மும்பை ஃபேன் வந்து பரவாயில்ல, அஸ் விராட் கோலி வந்து என்ஜாய் பண்ணது ஓகே, ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபார் ஃபேன்ஸ் ஈசாலா கப் உங்களுக்கு ஈசாலா கப் நம்பு விராட் கோலி விட ஒரு பர்சன் பெட்டரா டிசர்வ் பண்றதுக்கு இருக்காங்களா இந்த ட்ரோஃபி அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் எஃபெக்டுக்கு அவர் கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இது, கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுப்போம். சோ ஹாப்பி ஃபார் யூ ஆல் தி ஆர்சிபி ஃபேன்ஸ். உங்க எமோஷன்ஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க வெற்றி செய்ய மாட்டாங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.